வணக்கங்க. நான் ரமேஷ். எங்கள் வீட்டில் வழக்கமாக கரண்ட் பில்லு வந்துட்டு ஒரு ரூ. 1000க்குள்ளே தாங்க வரும். ஒரு 600லேருந்து ஒரு ரூ. 1000க்குள்ளே அப்படி தாங்க கரண்ட் பில்லு வரும். ஆனால் இப்போது போன முறை ரூ. 3003 கரண்ட் பில்லு வந்துருச்சுங்க. என்னடா இது ரூ. 3003 கரண்ட் பில்லு வந்திருக்கு, நமக்கு வழக்கமாக வந்துட்டு ரூ. 1000க்குள்ளே தானே வரும், ஆனால் இப்போ வந்துட்டு அதிகமாக வந்திருக்கு அப்படின்ட்டு டவுட்டாக இருந்ததுங்க. அப்புறமா வீட்டில் போய்ட்டு இமர்ஷன் வாட்டர் ஹீட்ரு போட்டு செக் பண்ணேன். 1000 வாட்ஸ் செக் பண்ணேன் போட்டு. அது ஆனால் அது கரெக்டாக தான் இருக்குது. வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்டும் செக் பண்ணி பார்த்தேன், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ரீடிங் மட்டும் அதிகமாக ஓடி இருக்குது. ரூ. 3003 பில்லு வந்திருக்குங்க. இத்தனைக்கும் வீட்டில் ஏசி கூட கிடையாது. அந்த ஃபேனு, டிவி தான், அந்த கவர்மெண்ட் டிவி. என்னடா இது கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. ஜேஇ வந்தார், வந்து மீட்டர் செக் பண்ணி பார்த்தாருங்க. அதான் ரீடிங் அதிகமாக ஓடி இருக்குது அப்படின்னாரு. சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய சம்மரி எடுத்து பாருங்கள், கரண்ட் பில்லு வந்து ரூ. 1000க்குள்ளே தான் சார் எங்களுக்கு வரும் வழக்கமாக. ஆனால் இந்த முறை ரூ. 3003 வந்திருக்கு சார், என்னான்னு பாருங்கள் சார் அப்படின்னு. அவர் வந்தார், மீட்டரெல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு மீட்டரெலாம் கரெக்டாக தாங்க இருக்குது, ஆனால் ரீடிங் தான் ஓடி இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் இது ரீடிங் தான் ஓடி இருக்குன்றீங்க, ஆனால் எதனால் ஓடிச்சு சார் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவர் எதுவும் பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, வேறு வழி இல்லாமல் ரூ. 3003 கரண்ட் பில் கட்டணுங்க. அது ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது, என்னடா அது கம்மியாக தானே வரணும், கரண்ட் பில்லு ரூ. 3003 வந்திருக்கு, அது எதனால் ஓடி இருக்குது அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணேன், இப்போ நம்ம வீட்டில் மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்ட்டு சந்தேகத்தினால, இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சு என்ன பண்ணோம், பக்கத்து வீட்டில் எட்டி பார்ப்போம்ல, நம்ம வீட்டில் மட்டும்தான் இல்லையா, இல்லை பக்கத்து வீட்லேயும் இல்லையான்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டு எல்லார் வீட்லேயும் கேட்டேங்க. ஒரு ரவுண்டு வச்சேன். ஒரு ரவுண்டு வச்சுட்டு கேட்டேன், எல்லார் வீட்லேயும் கரண்ட் பில் அதிகமாக தான் வந்திருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தெருவில் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நியூட்ரல் ஒயர் கட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ அந்த நியூட்ரல் ஒயர் கட்டானால தான் வந்துட்டு ரீடிங் வந்து அதிகமாக வந்திருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து ஆர்ஒய்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் வருங்க. இந்த மாதிரி அந்த 11 kV வருங்க, அதுலேருந்து வந்து டிரான்ஸ்ஃபார்முக்கு வருது பாருங்க. 3 ஃபேஸ் அதுலேருந்து 11 kVலேருந்து நமக்கு வந்து 3 ஃபேஸு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. இதுலேருந்து அவுட்புட்டு பாருங்கள், அவுட்புட் பாருங்கள், மொத்தம் நமக்கு 4 வருதுங்க. ஆர்ஒய்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரலு. இந்த 4 இருந்தால் நமக்கு இங்கே வந்து வோல்டேஜ் வந்து இதாகுது பாருங்கள். கிரவுண்ட் வந்து நியூட்ரல் வந்துட்டு அதுலேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூட்ரல் வந்துட்டு கிரவுண்டுக்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்காங்க பாருங்கள். நியூட்ரல் நமக்கு பாருங்கள், இதில் 3 பேஸு கொடுத்துருக்காங்க. 3 பேஸு ஆர்ஒய்பி. இதில் இருந்தால் நமக்கு வீட்டுக்கு வந்து சப்ளை வந்து 230 வோல்ட்டு, 220 வோல்ட்டு, அந்த மாதிரி வேரியபிள் வோல்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து வீட்டுக்கு போகுதுங்க. அந்த 3 பேஸு வந்துட்டு ஒருத்தரும் ஒவ்வொரு ஃபேஸில் எடுத்துருப்பாங்க. ஒருத்தர் ஆரில் எடுத்துருப்பாங்க, ஒருத்தர் ஒயில் எடுத்துருப்பாங்க, ஒருத்தர் பியில் எடுத்துருப்பாங்க. இப்போ இதுனா நியூட்ரல் கட் ஆனது என்ன ஆகுதுன்னா, வந்து ஃபேஸும் ஃபேஸு வந்து சீரியஸ் ஆகிட்டு இருக்குங்க. எப்படின்னா நம்ம மீட்ரு எப்படி ஒர்க் ஆகுன்னா, நம்ம இப்போ ஃபேஸ் வந்துட்டு ஃபேஸு நியூட்ரல் வீட்டுக்குள்ளே வரும், மீட்டருக்கு வரும். மீட்டர்லேருந்து நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணது எவ்வளோன்ட்டு கன்சம்ஷன் காட்டும். அதே வந்துட்டு நீங்கள் நியூட்ரல் கட் பண்ணிவிட்டு ஃபேஸ் கொடுத்தாலும், அதாவது வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் 2 வீடு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த வீட்டு ஒயரினுடைய நியூட்ரலும் இந்த வீட்டினுடைய ஃபேஸும் கொடுத்தீங்கன்னா மீட்ரு ஓடுங்க. அதே மாதிரி அந்த வீட்டினுடைய ஃபேஸும் இந்த வீட்டினுடைய நியூட்ரல் கொடுத்தாலும் 2 மீட்ரு ஓடுங்க. நீங்கள் வந்து நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிஷியனுக்கு தெரியும்.
அது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒயர் இல்லாமல் இன்னொரு ஒயர் கொடுத்தாலும் எந்த ஒயர் கொடுத்தாலும் நீங்கள் மீட்ரு வந்து ஓடுங்க. ரெண்டுமே ஓடும். மேலே இருக்கிற வீட்டுக்கும் ஓடும், கீழே இருக்கிற வீட்டுக்கும் ஓடும். அந்த மாதிரி தாங்க இங்கே நடந்திருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா ஆர்ஒய்பி அப்படின்னு இருக்குங்க இல்லையா, ஒருத்தர் ஆரில் திருப்பார், ஒருத்தர் ஒயில் திருப்பார், ஒருத்தர் பியில் திருப்பார். அந்த 3 ஒயரில் வந்துட்டு நியூட்ரல் கட் ஆனதில் என்னாச்சுன்னா ஃபேஸே ஒர்க் பண்ண டேரெக்டாக ஃபேஸே வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அந்த 3 ஃபேஸ் மோட்டாரு, சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாமே வந்து 2 ஃபேஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது என்ன ஆகுதுன்னா ஒன்றோட ஒன்று ஆரும் ஒய்யும் வந்துட்டு ஒரு சீரிஸ் ஆகி அது வேலை செய்யும். ஒய்யும் பியும் சீரிஸ் ஆகிட்டு அது வேலை செய்யும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா மீட்ரு யார் வீட்டிலலாம் மீட்ரு இருக்கோ அவங்க வீட்டு மீட்டர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடிங் ஓட ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் மோட்டரை ரன் பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க் வந்துட்டு தண்ணி ஏற்றுறதுக்கு மோட்டர் ஆன் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மோனோ பிளாக் சிங்கிள் ஃபேஸ் மோட்டரும் ஆன் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு விதமாக வந்துட்டு யூஸ் பண்ணின்னு இருப்பாங்களே, அது நியூட்ரல் கட் ஆனதில் என்னாச்சுன்னா ஒன்றோட ஒன்று சீரியஸ் ஆகிட்டு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. மீட்ரு வந்துட்டு ரீடிங் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடுங்க. இதுதான் அங்கே வந்து நடந்திருக்கு. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு நான் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிக்கலாக ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே வந்து புரியும். பாருங்கள், நம்ம ஃபேனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேங்க 2 ஃபேஸு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபேஸு, இங்கே ஒரு ஃபேஸு, 2 ஃபேஸை வந்துட்டு இந்த ஃபேனில் வந்து கனெக்ஷன் பண்ணிடுங்க. இப்போ அந்த 2 ஃபேஸை வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா நமக்கு மோட்ரு ஓடுமா ஓடாதா அப்படின்ட்டு ஒரு சில டவுட் இருக்கும். 2 ஃபேஸில் ஓடுமா, ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது சிங்கிள் ஃபேஸ் தான் ஒர்க் ஆகும். 2 ஃபேஸில் ஒர்க் ஆகுமான்றது நிறைய பேர் தெரியாது. இப்போ பாருங்கள், அது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்குறோம். இப்போ கனெக்ஷனு ஃபேன் தான் இது பாருங்கள். இது ஒரு பெடஸ்டல் ஃபேனு. இந்த பெடஸ்டல் ஃபேன் வந்து இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்குங்க. கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், இன்னொரு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஃபேன் பாருங்கள், ஒன்று தான் வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். இத்தனைக்கே வந்து இது வந்து 2 ஃபேஸுங்க. இப்போ வோல்ட்டு கூட செக் பண்ணுறேன், வோல்ட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள். மீட்டர் பாருங்கள், 402 வோல்ட் வருதுங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட நான் 393 வோல்ட் வருதுங்க. சேர்த்துங்களா? இந்த மாதிரி தாங்க அது வந்து வேலை செய்யும். இந்த விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு வந்துட்டு அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு காரணம் வந்து ஒரு சிலது இருக்குங்க. அது என்ன பண்ணணுன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற வயரிங்கு மற்ற இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு எப்போ கரண்ட்டு கட் ஆகுதோ அப்போ தான் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு சரி பார்ப்போம். ஆனால் நம்ம இதை வந்து யாரும் பெரும்பாலும் கண்டுக்கிறதில்ல. பிரச்சனை வரும்போது தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாம் வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த நியூட்ரல் கட்டானது வந்து தவறுதலாக ஆகிட்டுருக்கு. அது எதிர்பார்க்காத நடந்தது. ஆனால் அதனுடைய விலை வந்துட்டு நாம் தான் வந்துட்டு அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக ஒவ்வொரு முறையாக நம்ம செக் பண்ணி வீட்டில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி.